நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உவமையை பார்க்கலாம். நாம் போன செய்தியில் ஒரு உவமையை பார்த்தோம். ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். அந்த மகன் 2 வயதை நிரம்பிய ஒரு சிறுவன். அவன் அதிகமாக குறும்புத்தனம் செய்கிறான். ஆபத்தான காரியங்களை செய்கிறான். நெருப்பில் விளையாடுவது, மாடியில் ஏறுவது போன்ற பல தவறுகளை, ஆபத்தான காரியங்களை செய்வதினால் அந்த தகப்பன் அடிக்கிறார். அந்த மகன் அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வீட்டின் வெளியே, காம்பவுண்டிற்கு வெளியே இருந்து ஒரு பொல்லாதவன் நயவஞ்சகமாக அந்த மகனிடம் பேசி, உன் அப்பா மிகவும் கெட்டவர், நீ என்னோடு வந்து விடு என்று கூப்பிடுகிறார். அந்த பொல்லாதவனுடைய, அந்த திருடனுடைய பேச்சை அந்த சிறுவன் நம்பி தன் வீட்டை விட்டு, தன் தகப்பனை விட்டு அந்த கேட்டை திறந்து கொண்டு அந்த பொல்லாதவனோடு போய் விடுகிறான். இப்படியாக ஒரு உவமையை நாம் போன செய்தியில் பார்த்தோம். இந்த செயல் எப்படி இருக்கிறது என்றால், இந்த உவமையில் அந்த தகப்பன் நம்முடைய பிதாவாகிய தேவன், அந்த சிறுவன் நாம் தான், அது மனித இனம், அந்த பொல்லாதவன் சாத்தான். இப்படி அந்த சாத்தான் மனித இனத்தை நம்முடைய தேவனாகிய, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரித்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டு போவதற்கு அவன் நயவஞ்சகமான பேச்சுகளை பேசுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? நீ என்னுடன் வந்தால் நீ சுதந்திரமாய் இருக்கலாம். இந்த உலகத்தை நீ ஆளுகை செய்யலாம். இந்த உலகமே உன்னுடையது. இந்த உலகத்தின் வழிகளில், இச்சைகளில் நீ நடக்கலாம். நீ எந்த தவறு செய்தாலும் நான் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்று கூப்பிட்டு அழைக்கிறான் அந்த பொல்லாதவன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று. இன்று இந்த உலகத்தின் இச்சைகள் இப்படிதான் அழைக்கின்றன. வாழ்க்கையை அனுபவித்திரு, அனுபவித்திரு என்று போதிக்கப்படுகிறது. சினிமாக்களில், மீடியாக்களில் போதிக்கப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய தவறு! வாழ்க்கையை நீதியின் பாதையில் வாழ வேண்டும், கஷ்டப்பட்டாலும் உண்மையை பேச வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும் என்று உபதேசித்த பெரியோர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், ஜாலியாக அனுபவிக்க வேண்டும் என்ற போதனைகள் வருகிறது. எல்லா சிறு வயது முதல் பிள்ளைகள் அதை கேட்கிறார்கள். பெரியோர்களாகும் போதும் அதே செய்திதான் அவர்கள் காதில் விழுகிறது. நீதியின் மார்க்கம் எங்கே போதிக்கப்படுகிறது? நீதி எது, நியாயம் எது என்று எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது? பள்ளி படிப்பிலும் அவர்களுக்கு அதிகமாய் போதிக்கப்படுவதில்லை, வலியுறுத்தப்படுவதில்லை. ஏனோ தானோ என்றுதான் அதிகமாக நீதி நியாயங்களுக்கு, நீதி நியாயத்தை போதிக்கிற பாடங்கள், பாடத்திட்டங்கள் பள்ளி வகுப்புகளில் வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இல்லை. ஏனோ தானோ என்று அப்படியே அந்த பாடங்கள் இருந்தாலும் கூட, அந்த இருப்பதை கூட சரியாக போதிப்பதில்லை. பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே நீதி மார்க்கத்தை போதிக்க வேண்டும். அப்படி செய்யப்படுவதில்லை. மார்க் என்பதும், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் என்கிற பெயர்களும், பெருமையை தூண்டுகிற காரியங்களும் தான். பெருமை என்பது பாவம். அதை தூண்டுகிற காரியங்கள் தான் சிறு வயதிலிருந்து போதிக்கப்படுகிறது, ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் கூட. அந்த வீட்டு மகன் பார், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து விட்டான், நீ எப்படி இருக்கிறாய், நீ ஏன் தேர்ட் ரேங்க் எடுத்தாய் என்று கேட்கிற பெற்றோர்கள் தான் இன்று உலகத்தில் இருக்கிறோம். அது தவறல்லவா? பெருமைக்கு அலையக்கூடாது. பெருமை பாவம். இப்படிதான் நயவஞ்சகமாக கொல்லாத சாத்தான் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறான். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? கர்த்தரை தவிர இன்று உலகத்தில் நிறைய தெய்வங்களை மனிதர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். அது என்னவென்றால் பெருமைப்படுவது, பணத்தாசைப்படுவது, பேர் புகழுக்காக வாழ்வது. சிலருக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு கூட விக்கிரகம் ஆகி விடுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் கிரிக்கெட் பைத்தியம், கிரிக்கெட் கிரிக்கெட் என்று அலைவது. அப்படிப்பட்டவர்களுக்கு அதுதான் தெய்வம்.
தெய்வத்துக்கு நிகராக ஒரு விளையாட்டை வைத்துக் கொள்வது, இது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது. சிலருக்கு சாப்பிடும் பழக்கம், உயர்வான சாப்பாடு, அதுவும் ருசியை கூட பார்ப்பதில்லை இந்த காலத்தில். அவர்கள் பெருமைக்காக சாப்பிடுவது. நான் இதில் ஆர்டர் செய்து சாப்பிட்டேன், வெளியிலிருந்து வரவழைத்து சாப்பிட்டேன் என்று பெருமைக்காக சாப்பிடுவது. பசிக்காக, உடல் பலத்திற்காக சாப்பிட்ட காலம் போனது. இப்பொழுது இப்படி மோகம் வந்து திரிகிறது. பொல்லாத சாத்தான் எல்லா வழிகளிலும் மனிதர்களை வஞ்சித்து வருகிறார். எல்லாருக்கும் ஒவ்வொரு வலை. யார் எதில் விழுகிறார்களோ அதில் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். இப்படிதான் சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். செல்போன் கேம்கள் எனக்கு வாழ்க்கை, சீட்டாட்டம் ஒரு வாழ்க்கை என்று இப்படியாக ஒரு கூட்டம். சிறு பிள்ளைகள் வளரும் போதே இப்படிப்பட்ட ஆபத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு வயதிலும் இப்படி அதற்கேற்ற பாவங்கள், செல்போனில் பலவிதமான அசுத்தமான காரியங்களை பார்ப்பது போன்ற பாவங்கள் இளைஞர்கள் மத்தியில். அதன் பின்பு எல்லாரையும், எல்லா வயதினரையும் தாக்குகிற பாவங்கள், சிறு வயது இள வயது என்றெல்லாம் இல்லை, முதிர் வயதானவர்களும் கூட பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தின் பொல்லாத பிசாசின் பேச்சை கேட்டு பாவம் செய்கிறார்கள் அல்லவா, அதுதான் விக்கிரகம். கர்த்தரை நாம் தொழுது கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க விரும்ப வேண்டும். எப்பொழுதும் நம் சிந்தைகளில் எப்பொழுது ஜெபிக்கலாம், எந்த வசனத்தை படிக்கலாம், எங்கு போய் ஊழியம் செய்யலாம், நாம் என்ன செய்யலாம் என்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று பொருளாகும். அதை விட்டு நாம் எப்பொழுதும் எந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று உலக வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்று பொருளாகிறது. நாம் கர்த்தரை விட்டுவிட்டு உலகத்தை நாம் தெய்வமாக்கி இருக்கிறோம். உலக ஆசாபாசங்களை தெய்வமாக்கி இருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து பெரியோர்கள் போதித்திருக்கிறார்கள். சிற்றின்பம் பேரின்பம் என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரின்பத்தை நாட வேண்டும். கர்த்தர் தருகிற இன்பம், சந்தோஷம் என்பது தேவ சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருவது. உலகத்திலிருந்து வருவது அது பாவத்தினால் வருவது. அதை நாம் ஏற்க கூடாது. அது நிரந்தரமான சந்தோஷத்தையோ நிம்மதியையோ கொடுக்காது. அது அப்படி தோற்றத்தை தான் ஏற்படுத்தும். சந்தோஷத்தை கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துமே தவிர உண்மையான சந்தோஷத்தை இந்த உலகம் தராது. அதிக பணம் சம்பாதிப்பதினாலோ சந்தோஷம் வந்து விடாது. அதற்கேற்ற பிரயாசம் தேவைப்படும், அதற்கேற்ற பாடுகள் தேவைப்படும். இதே போல எந்த வித உறவு, என் தகப்பன் சொல்வதை நான் மீறவே மாட்டேன் என்றால் தகப்பனுக்கு நீ அடிமை என்று பொருள். கர்த்தருக்கு அது பிடிக்காது. அடிமைத்தனம் என்பதே கர்த்தருக்கு பிடிக்காது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறதே, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடிமைத்தனத்தை வெறுக்கிறவர் நம் ஆண்டவர். யாருக்கும் எதற்கும் நாம் அடிமையாக கூடாது, எந்த விஷயத்திற்கும். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரே எந்த இடத்திலும் ஒரு மனிதனை அடிமை என்று அவர் சொல்லியதே இல்லை. வேதாகமத்தில் எங்கு வேணாலும் எடுத்து படித்து பார்க்கலாம். எந்த இடத்திலும் நீ என் அடிமை என்று கர்த்தர் யாரையும் சொல்லியதில்லை. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இருக்கிறார், என் பிள்ளைகள் என்றே சொல்லுகிறார், என் மகன் என் மகள் என்று சொல்லுகிறார். மோசே ஐயா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், அவரை கூட கர்த்தர் நீ என் வாயாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அவர் சொல்லுகிறார் என்று நினைத்து பார்ப்போம். சற்று ஆராய்ந்து பார்த்தால் வேதம் முழுவதும் தெளிவாக தெரியும். ஒரு மனிதனையும் நீ என் அடிமை என்று கர்த்தர் சொல்லிய. அடிமைத்தனம் என்ற வார்த்தையை அப்பாவுக்கு பிடிக்காது. நாம் கூட ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொன்னால் அப்பாவுக்கு பிடிக்காது. நீ என் பிள்ளை என்றே சொல்லுகிறார், என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், என் மனவாட்டி என்று அழைக்கிறார் திருச்சபையை. ஆனால் எந்த இடத்திலும் என் அடிமை என்று அவர் சொல்லியதே இல்லை. அவ்வளவு நல்ல தகப்பன் அவர். ஆனால் எப்பொழுதும் நம்மை அடிமைப்படுத்த, எதையாவது வைத்து அடிமைப்படுத்த, கெட்ட பழக்க வழக்கங்களை அதற்கு அடிமையாக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நம்மை அடிமையாக்கி வைக்கிறது போன்ற காரியங்களை பொல்லாதவனே செய்கிறார். நாம் எதற்கு அடிமையாய் இருக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. நாம் எதற்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான்
பெரியோர்கள் உபவாசத்தை சொல்லுகிறார்கள். நாம் சாப்பிடும் உணவு கூட 3 வேளை நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்றிருந்தால் அதுவும் நமக்கு விக்கிரகமாகிவிடும். அதனால்தான் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசிக்க வேண்டும் என்று சொல்வது. அப்படி நாம் உபவாசிக்கும் போது அந்த உணவும் இல்லாமல் என்னால் ஒரு நாள் ஒரு வேளை இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். அதை நம்முடைய இருதயத்திற்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். அப்படியானால் அந்த உணவும் நமக்கு விக்கிரகம் இல்லை. எதற்கும் அடிமைத்தனமாகாத, அடிமைத்தனத்திற்குட்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நம்முடைய பரம தகப்பனான நம் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அன்போடு அவர் கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர, நான் சொல்வதை நீ கேள் என்று அதிகாரம் செய்யவில்லை. அவர் சகல அதிகாரமும் உடையவர். அவருக்கு முழு அதிகாரம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு. அவர் நினைத்தால் ஒரு மனிதனை பிறப்பிக்கலாம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம், நரகத்திற்கு தள்ளலாம். சகல அதிகாரமும் அவருடையதே. ஆனால் அவர் எப்படி நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார்? தீமையான காரியங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது ஆபத்துதான். நற்கிரியைகளுக்கே நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் எப்படி வழிநடத்துகிறோம் என்று ஒரு நல்ல தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவோமோ அதே போல கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். மிக மிக சுலபம். வேதத்தின் ஆழங்கள் எல்லாம் மிக சுலபமானதே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை புரிந்து கொள்வது, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வது மிக சுலபம். அவர் நல்லவர். அதை நம்பினால் போதும், நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். சில காரியங்களை நாம் பிறர் போதித்தால் கூட, தவறாக போதித்தாலும் நம்மால் இல்லை, இப்படியெல்லாம் என் தகப்பன் செய்ய மாட்டாரே என்று சொல்லிவிடலாம். கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட புரிதல் நமக்கு தேவையா இருக்கிறது. வேதாகமத்தை படித்து அதில் உள்ள எல்லா ஆழங்களையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நம் இருதயத்தின் ஆழத்தில், அதாவது மனப்பாடம் செய்வதல்ல, அதன் பொருள் நம் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். வேதத்தின் நீதி நியாயங்களை நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கடைசி கால வஞ்சகத்தில் நாம் விழுந்து போக முடியாது. யாராவது ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் இதை செய்ய சொன்னார் என்று சொன்னால் நம்மால் சுலபமாக பதில் சொல்ல முடியும். நீ தவறாக போதிக்கிறாய் என்று. சரியான போதனை எது, தவறான போதனை எது என்று நம்மால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது. அதனால் எப்பொழுதும் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக, கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் நாம் அடிமையாக கூடாது. நம் விருப்பங்களுக்கு, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நமக்கு பிடித்த காரியங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது. எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் எதற்கு அடிமையாகிறோமோ அதே விஷயத்தால் நாம் அழிக்கப்படுவோம். அதே காரியம் நம்மை அழிக்கும். இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் சிகரெட் பிடிப்பது, சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த சிகரெட்டினால் தான் அதன் மூலமாக வரும் தீமையான காரியங்கள் இப்படிதான் நடக்கும். அதனால் எதற்கும் அடிமைப்படாமல், எந்த தீமையான காரியத்திற்கும் இடம் கொடாமல், கர்த்தரே என் தேவன், நான் எதற்கும் அடிமைப்பட விட்டேன் என்று அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் விளைய வேண்டும். கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். உறவுகளுக்கும் நாம் அடிமையாக கூடாது. எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், ஒருவர் சொல்வதை என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று யாருக்கும் நாம் அடிமையாக கூடாது. யார் எதை சொன்னாலும் அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியா தவறா, கர்த்தருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இது கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருந்தால் அதை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்லாத, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நமக்கு விருப்பமானவர்கள் சொன்னாலும் நாம் கேட்க கூடாது. இதே போலதான் நமக்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நமக்கு ஆனால் மிகவும் விருப்பமாக இருக்கிறது என்றால் அதை செய்யக்கூடாது. நாம் எவ்வளவு ஆசைப்பட்டாலும், நம் இருதயத்தில் ஆசை இருந்தாலும், கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் அதை தூக்கி எறிய தெரிய வேண்டும். அதற்கு பெயர்தான் மன உறுதி. அந்த மன உறுதி இருக்கும் போது நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதும் நிச்சயம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முதல்
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இதை நாம் சற்று பொறுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கர்த்தர் ஆவியானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ வழிபாடு என்று சொல்லும்போது கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், கடவுளை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்யும். முதலில் அவர்கள் செய்வது கண்களை மூடுவதுதான். கடவுளை நினைக்க வேண்டும் என்றால் கண்களை மூடி கடவுளை நினைத்து நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பொருளாகிறது. இதைதான் உலகம் எங்கும் பின்பற்றுகிறோம். இந்த கண்களை மூடும் போது என்ன நடக்கிறது என்றால், கண்களை மூடுகிறோம், நம் மனதில் கடவுளை நினைக்கிறோம், தெய்வத்தை நினைத்து வணங்குகிறோம். அப்படியானால் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் முழுவதும் மனிதன் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படி இருக்க தேவன் என்ன சொல்லுகிறார்? நமக்கு பைபிளில் கர்த்தர் சொல்லி இருக்கிற வசனம் என்னவென்றால், உனக்கு நீயே தெய்வத்தை உண்டாக்காதே என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கடவுள் என்பவர் இறைவன் என்றால் நம்மை படைத்தவர் என்றுதான் நாம் விசுவாசிக்கிறோம். நம்மை படைத்தவர், நமக்கு உயிரை கொடுத்தவர், நம்மை தாயின் கருவில் உருவாக்கியவர், அது மட்டுமல்லாமல் நாம் வாழும் நாளெல்லாம் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் என்றும், நம் ஜீவனும் அவருடைய கையில் இருக்கிறது, அவரே நம்மை பிறப்பிக்கிறார், அவரே நம்மை எடுத்துக்கொள்கிறார், நம் மரணம் அடைவதும் கர்த்தரால் தான், அவர் மூலமாக தான் என்று எல்லா மனிதர்களும் விசுவாசிக்கிறோம். மனித இனம் இதை ஒப்புக்கொள்கிறது. அப்படியானால் நம்மை படைத்த தெய்வத்தை நாம் வணங்குவது உண்மை, அது சத்தியமாக இருக்கிறது. நம்மை படைத்த நம்முடைய தேவன், அவரை நாம் நினைத்து தொழுது கொள்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது இந்த இடத்தில்? நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நமக்காக, அதாவது இப்பொழுது நாம் இயேசு சுவாமியை தொழுது கொள்கிறோம் என்றால், நாம ஒரு இயேசு சாமியின் படத்தை வரைந்து அதற்கு மாலையிட்டு தாழ விழுந்து குனிந்து நீரே என் தெய்வம் என்று வணங்கினால் அது அந்த போட்டோவுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையாகிறது. அது பாவம், நாம் செய்யக்கூடாது. இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல சிலுவையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்த அந்த தோற்றத்தை, சிலுவையில் தொங்குகிற அந்த தோற்றத்தை உருவாக்கி அதை படமாகவோ இல்ல ஒரு சிலையாகவோ வைத்து கொண்டு அதன் முன்பாக தாழ விழுந்து வணங்குவதோ அல்லது அவரோட அந்த உருவத்தை, அந்த சிலையை அல்லது அந்த படத்தை தொட்டு வணங்குவதோ அது விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என்னை போல எனக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்காதே என்கிறார். ஏன் என்றால் உனக்கு அந்த தகுதி இல்லை என்பதுதான். மனித தெய்வத்தை உருவாக்குகிற தகுதி மனிதனுக்கு இல்லை என்பதே நமக்கு வேதம் கொடுக்கிற தெளிவு. நம்மை படைத்தவர் நம் தேவனாய் இருக்கிறார், நாம் அவரை படைக்க கூடாது, நாம் அவரை உருவாக்க கூடாது, நாம் அவரை படைக்க கூடாது, நாம் அவரை சிருஷ்டிக்க கூடாது. இயேசு சுவாமியை நாம் சிருஷ்டிக்க கூடாது. இயேசு சுவாமி தான் நம்மை சிருஷ்டித்தவர். இயேசப்பா நம்மை சிருஷ்டித்த தேவன். அவரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம் இயேசு சாமியை உருவாக்க கூடாது, சிருஷ்டிக்க கூடாது. இதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிற கருத்தாயிருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே வானத்திலும், அப்படி என்றால்
ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு, ஒரு நட்சத்திரம் போல, கோள்களை போல, இப்போ புளூட்டோ இருக்கிறது, வியாழன் கிரகம் இருக்கிறது, நெப்டியூன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, நிலா இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் அதை போல நாம் ஏதாவது ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு, இவர்தான் என் தெய்வம், என் ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் வணங்கக்கூடாது. மேலே வானத்திலும் அதே போல கீழே பூமியில் இருக்கிற எதையாவது ஒரு மரத்தை உருவாக்கி இவர்தான் இயேசு சுவாமி, இவர் நம்மை படைத்தவர் என்று வணங்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கிற ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு, ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டதற்காக நாம் ஒரு ஆட்டுக்குட்டியை செய்து கொண்டு, இவர்தான் என் தெய்வம் என்று, இந்த பூமியில் இருக்கிறவை தானே மிருகங்கள், ஆட்டுக்குட்டி, மரங்கள், மனிதர்கள், இப்படி ஒரு உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு அந்த ஒரு போட்டோவை வரைந்து கொண்டோ அல்லது சிலையாக செய்து கொண்டோ வணங்குவது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், சொரூபம் என்றால் என்ன? சொரூபம் என்றால் ஒரு மரத்தை எடுத்து அதை சிலையாக செதுக்குவது, அல்லது கற்களை வைத்து ஒரு இயேசு சுவாமி போல ஒரு சிலையாக செதுக்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது. ஒரு கல்லையோ மரத்தையோ எடுத்து சிலுவையில் இயேசு சுவாமி தொங்குவது போல ஒரு சிலுவை செய்து அதை நாம் தொட்டு வணங்குவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மெட்டல்ஸ், நம்முடைய உலோகங்களை உருக்கி, இரும்பு, செம்பு, தங்கம், இப்படிப்பட்ட உலோகங்களை எடுத்து, பித்தளை போன்ற உலோகங்களை எடுத்து அதை அதிகமான வெப்பம் ஏற்படுத்தும் போது அது தண்ணீரை போல உருகிவிடும். அதை எடுத்து அச்சுகளில் வார்த்து இயேசு சுவாமியை போல ஒரு சிலுவையை செய்து, அல்லது இயேசு சுவாமி சிலுவையில் தொங்குவது போன்ற ஒரு உருவத்தை செய்து அதை நாம் வணங்கினால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை போல நீ ஒரு தெய்வத்தை உருவாக்காதே, நீ என்னை உருவாக்காதே, நான் உன்னை உருவாக்கியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் உன்னை உருவாக்கியவர், நீ என்னை உருவாக்காதே, அது உன்னால் முடியாது, அதை நீ செய்யக்கூடாது, அதற்குரிய தகுதி உனக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் இதைதான் போதிக்கிறது. கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது, கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர். மற்ற ரூபங்களை செய்து கொண்டும் நாம் வணங்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும், கடல்களில் இருக்கிற ஜீவராசிகள், அவைகளின் உருவத்தை தெரிந்து கொண்டு, இப்பொழுது ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை போல ஒரு ஸ்டார் ஃபிஷ் போல ஒரு சிலையை செய்து வைத்துக் கொண்டு நீதான் என் தெய்வம் என்று விழுந்து வணங்குவது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். முதலில் அதை உற்பத்தி பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அதை சேவிக்க கூடாது. அப்படி என்றால் வர்ஷிப் செய்யக்கூடாது, அதற்கு வேலை செய்யக்கூடாது, சேவை செய்யக்கூடாது. இப்படியாக உருவாக்க கூடாது, வணங்கக்கூடாது, அதற்கு சேவை செய்யக்கூடாது. இப்படி கர்த்தர் நமக்கு இப்படிதான் ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு வர்ஷிப் இருக்க வேண்டும் என்று ஒரு முறைமையை கற்றுத் தருகிறார். இந்த முறை கர்த்தருக்கு மிகவும் பரிசுத்தமாய் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனால் தெய்வத்தை உண்டாக்க முடியும், ஆனால் அதை செய்யாதே என்று பொருளாகிறது. நாம நினைத்து கொண்டு நாம ஏதாவது செய்வது அது தவறு. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்தால் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தம்முடைய கற்பனைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை எல்லாம் கேட்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மையாய் அவரை நேசித்து
அவர் மேல் அன்பு வைத்து, அவர் கட்டளைகளை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று மனதார ஏற்றுக்கொண்டு, அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் மனதார கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆதாம் முதல் இன்று வரை மனித இனத்தில் ஒரு 150 தலைமுறை அளவுதான் வந்திருக்கிறது. அதற்கு மேல் இல்லை. 200 தலைமுறைகள் கூட இன்னும் வரவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அல்லவா கர்த்தர்! அவர் எவ்வளவு நல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிக மிக சுலபம். முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பது மிகவும் சுலபம். உன் மனதார என்னை நினைத்து வணங்கு என்று சொல்லுகிறார். இது சுலபமானது தானே. கர்த்தர் நம்மை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நல்லவர், நல்லதையே சொல்லுவார். நம் நன்மைக்காக தான் அதை சொல்லுகிறார். நாம் செய்கிற பாவங்கள் கர்த்தரை பாதிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு அது நம்மையே பாதிக்கிறது என்பதை உணர வேண்டிய அவசியம் தேவை. அந்த உணர்வு நமக்கு தேவை. நம் பாவங்கள் நம்மை தான் பாதிக்கிறது, நமக்கு தான் தீங்கு விளைவிக்கிறது, கர்த்தருக்கு அல்ல. அவருக்கு யாரும் தீங்கு செய்யவும் முடியாது, கர்த்தருக்கு யாரும் நன்மை செய்யவும் முடியாது. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது நமக்காக. நாம் பாவம் செய்தால் கெட்டு அழிய போவதும் நாம் தான். கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் நம் நன்மைக்கு, நம்மை காப்பாற்றதான், கர்த்தரை காப்பாற்ற அல்ல. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு ஏதாவது வல்லமை கூட போகிறதா? அவரிடத்தில் முழு வல்லமை அவருக்கு உண்டு. நம்மால் ஒன்றும் அவருக்கு வல்லமை வரப்போவதில்லை. அவர் பூரண மகிமை உள்ளவர். அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. நம்மால் அவர் எதையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் அந்த அளவுக்கு பெரியவர்கள் அல்ல. நம்மை காப்பாற்றவே கர்த்தர் நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிறார். நம்மை காப்பாற்றவே அவர் நம்மை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள சொல்வது நம்மை காப்பாற்ற ஒரு வழியாக தான். அவருடைய கட்டளைகளை நாம் கேட்டு பழகி கொண்டால் நல்ல வழியில் செல்லுவோம், நம்மை நாம் காத்துக் கொள்வோம். ஒவ்வொரு தனி மனிதனையும் காத்து கொள்ளதான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, சோதனைகள் நிறைந்தது. எரிகிற நரகாக்கினைக்கு நாம் போய்விடக் கூடாது என்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டால் மட்டுமே நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு பரலோகராஜ்யத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால், மறுத்தால், நான் ஏற்க மாட்டேன் என்றால் நிச்சயம் பரலோகத்தை மறந்து விடலாம். சுமக்க முடியாத ஒரு நுகத்தை கர்த்தர் வைப்பதில்லை. அவர் படைத்த, அவரால் படைக்கப்பட்ட மனித இனம் நாம். நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை காப்பாற்றி பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்கான வழிகளாக தான் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இல்லை என்றால் வேண்டும் என்று நமக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுப்பதினால் அவருக்கு என்ன லாபம்? ஏன் கொடுக்க வேண்டும்? எந்த ஒரு சிறு பிள்ளையிடமும், நம் வீட்டில் இருக்கிற நம் பிள்ளைகளிடத்தில், நம் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளிடத்தில் ஒரு 2 வயது பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிள்ளைக்கு நாம் 10 கிலோ மூட்டை உள்ள ஒரு வெயிட்டை கொடுத்து நீ அதை தூக்கி வா என்று சொல்வோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது சிறு பிள்ளை. நான் தூக்கிக் கொள்கிறேன், என் பிள்ளையை நான் தூக்க விட மாட்டேன் என்றுதான் நாம் சொல்லுவோம். பொல்லாத மனித இனம் கொண்ட நமக்கே அவ்வளவு இரக்கம் இருக்குமானால் நம்மை படைத்த தேவன் அவர். நம்மால் சுமக்க முடியாத, நம்மால் கடைபிடிக்க முடியாத கட்டளைகளை கொடுத்து நீ இதை கடைபிடி, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? அவ்வளவு கெட்டவரா நம் தேவன்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம். நம்மை படைத்த தேவன் அவர். நம்மால் சுமக்க முடியாத, நம்மால் கடைபிடிக்க முடியாத கட்டளைகளை கொடுத்து நீ இதை கடைபிடி, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? அவ்வளவு கெட்டவரா நம் தேவன்? இதுவரை எங்கேயாவது படித்திருக்கிறோமா கர்த்தர் கெட்டவர் என்று?
ஏன் இப்படி நினைத்துக் கொள்கிறோம்? ஒரு கொஞ்சம் கூட அறிவு கூட இல்லாமல் நாம் நடந்து கொள்வது எந்த விதத்தில் இது பொருந்தும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வதும், அது முடியாத காரியம் என்று ஆணித்தரமாக அடித்து பேசுவதும், இந்த காலத்திற்கு இது ஒத்து வராது என்று நினைப்பதும், வேதத்தை படிக்க எனக்கு நேரம் இல்லை. அதை படிக்கலாம் முடியாது. அப்படியெல்லாம் கடைபிடித்து இந்த காலத்தை வாழ முடியாது. ஓ! இந்த காலம் ஏதாவது புதிதாக வந்திருக்கிறதா? கர்த்தர் படைத்த சூரியன் தானே! அதுதானே சுற்றிக் கொண்டு காலத்தை கொடுக்கிறது. கர்த்தர் படைத்த பூமி, கர்த்தர் படைத்த நிலா, அது அது தன் வேலையை தானே சரியாக அன்று முதல் இன்று வரை ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிறது மனித இனத்தின் மனம்தான். எது மாறி இருக்கிறது? கர்த்தருடைய கட்டளையிலே எது மீறி இருக்கிறது? செடிகள் தன்னுடைய டிஎன்ஏக்களை விட்டு வேற ஏதாவது காய்களை கொடுக்கிறதா? வானத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் வேற ஏதாவது புது புது காரியங்களாக வேக வேகமாக ஓடுகிறதா? இல்லையே. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தின்படி அதே பாதையின்படி சரியாக தானே செல்கிறது. அவராக அசைத்தால் தான் எல்லாம் மாறும். அவைகள் கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படுகின்றன. அண்ட சராசரமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. மனித இனம் மட்டுமே கர்த்தருக்கு அடங்காமல் திரிகிற ஜென்மமாய் இருக்கிறது. யாரை குறித்து பேசுகிறோம்? இந்த காலம், அந்த காலம். எது காலம்? காலம் என்றால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். பூமி தானே தானே சுற்றுவதால். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து, நோவாயாவின் காலத்திலிருந்து இப்படித்தானே அது சுற்றி கொண்டிருக்கிறது. என்றாவது அடங்காமல் வேக வேகமாக 12 மணி நேரத்தில் சுற்றி முடிந்து விட்டதா? எதற்கெடுத்தாலும் காலம் காலம் என்று சொல்கிறோமே, அது காலத்தை குறிப்பதல்ல. நம்முடைய இருதய கடினத்தை குறிக்கிறது. நம் இருதயம் கடினப்பட்டு கெட்டு போய் கிடக்கிறது. நமக்கு மனம் இல்லை. மனம் திரும்ப மனம் இல்லை. இச்சை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. உலக இச்சைகள். அந்த இச்சைகளை பிடித்துக் கொண்டு அதை விட மனம் இல்லாமல் காலத்தை சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொழுதே போகாமல் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு வம்பு பண்ணிக்கொண்டு சண்டை பண்ணிக்கொண்டு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் வேதாகமத்தை எடுக்க மட்டும் மனம் வருவதில்லை. இதற்கு காரணம் என்ன? கடின இருதயம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். வீட்டில் பெரியவர்களா இருக்கிறவர்கள் கூட வேதத்தை எடுத்து வாசிப்பதில்லை. என்ன காரணம்? காலம் வந்து சொன்னதா வேதத்தை வாசிக்காதே, ஜெபிக்காதே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதே என்று. மாறிக்கொண்டிருப்பது மனித மனம்தான். மனித மனதின் இருதய கடினம்தான். வேதம் இதை தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வருகையின் போது, இரண்டாம் வருகையின் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சந்தேகப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் இருக்குமா என்று கேட்கிறார். அந்த கேள்வி வருகிறது என்றால் எப்படிப்பட்ட மனித மனம் இரும்பாகி போயிருக்கும். ஆதியிலிருந்து அப்படியே மாறிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. உணர்வடைய வேண்டிய காலம் இது. வெளிச்சத்தை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். கடைசி நேரம், கடைசி தருணம், கடைசி வாய்ப்பு. இந்த காலத்தில் இந்த தலைமுறை கர்த்தரை இழந்தால் இன்னொரு தலைமுறை காணப்போவது இல்லை. நிச்சயம் நரகமே. யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நன்மையின் ரூபமுடையவர். இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் கர்த்தரை தூஷிப்பது. எங்காவது வெள்ளம் வந்து விட்டாலோ, எங்கேயாவது பேரழிவுகள் ஏதாவது வந்து விட்டால், இயற்கை சீற்றங்கள் வந்து விட்டால் உடனே கர்த்தரை தூஷிப்பது. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி செய்கிறார்கள். யார் என்ன அக்கிரமம் செய்தார்கள், ஏன் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்தது என்று யோசிப்பதில்லை, விசாரிப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தரை தூஷிப்பது. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருடைய நியாய தீர்ப்புகள் கூட இந்த பூமியை காப்பாற்றதான். ஒரு சிறிய அழிவை ஏற்படுத்தி ஒரு பெரிய பாவத்திலிருந்து மனித இனத்தை மீட்பதற்காக, மிகவும் மனிதர்கள் பொல்லாதவர்களாக, பொல்லாத பாவங்கள் நிறைந்தவர்களாக ஒரு ஒரு ஊரில் 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இனி மனம் திரும்ப மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கும்போது அவர்களால் மற்றவர்களும் கெட்டு போய்விடக் கூடாதே என்று கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி அவர்களை எடுத்து விடுவார்.
மிச்சம் இருக்கிற ஜனங்களாவது மிச்சம் இருக்கிற ஜனங்களாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களாவது நம்முடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும். இவர்கள் திருந்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆத்துமா கடினப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் ஆராய்ந்த பின்பே இந்த காரியங்களை செய்வார். இதற்கு வேதாகமத்தில் உதாரணம் உண்டு. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகமே அதற்கு ஆதாரம். யோனா தீர்க்கதரிசி நினைத்தார், நினிவே மக்கள் மனம் திரும்பவே மாட்டார்கள், அவர்கள் பொல்லாதவர்கள் என்று. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் நடந்தது. அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததினால் தான் தீர்க்கதரிசியை அனுப்பினார். சோதம் குமாராவுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவம் பெருகி முடிந்து விட்டது. அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பே கிடைக்க வேண்டியது, அழிக்கப்பட வேண்டிய பாவம் அது என்று கர்த்தர் அழிக்கப்பட வேண்டியவர்களே என்று தீர்மானித்தே சோதம் குமாராவுக்கு நியாயத்தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். நினைவேக்கு அனுப்பவில்லையா தீர்க்கதரிசியை? கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே அவர் ஞானம், பூரண ஞானம் உள்ளவர். அவர் ஞானம் எண்ணி முடியாது. அதை நம்மால் அதற்கு ஸ்கேல் வைத்து நம்மால் அளக்க முடியாது. கர்த்தருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் இவ்வளவு ஞானம் உள்ளவர், இவ்வளவு ஞானம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. பூரண ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அறியாத காரியமே இல்லை, உலகத்திலும் இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் தெரியும். அப்படி பூரண ஞானம் உள்ளவர் ஒரு காரியத்தை சொன்னால் வாய் மூடி கேட்டு கொண்டு நடப்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. எல்லாவற்றையும் இது எப்படி அது எப்படி என்று வீண் வாக்குவாதங்களை செய்து கொண்டு நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக பேசுவதும் நெருப்பை எடுத்து நம் தலையில் போட்டுக் கொள்வதற்கு சமம். அதன் முடிவு என்னவாக இருக்கும்? கர்த்தருக்கு விரோதமாக வாயை திறக்கவே கூடாது. அதை காட்டிலும் மனிதன் பிறவாமல் இருப்பது மிகவும் நல்லது. அவருடைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் நம்மளுடைய ஞானத்தின் குறைவு. சில விஷயங்கள் புரியலாம், சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் என்று வேதத்தை ஆராயலாம். தெரிந்தவர்களை கேட்கலாம். சில விஷயங்கள் நமக்கு புரியவில்லை என்றால், இல்லை என்றால் காத்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் தேவையானதாக இருந்தால். வீண் வாக்குவாதங்களை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் ரொம்ப நல்லவர், மிக மிக நல்லவர். அவர் நன்மையே செய்கிறவர். எப்பொழுதும் எது செய்தாலும் அது நன்மைக்கு. அவருடைய செய்கைகள் நமக்கு ஜீரணிக்க கஷ்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்குமானால் அது நம்முடைய பலவீனமே தவிர கர்த்தரிடத்தில் எந்த குறையும் என்றும் இருக்காது. சரி, அந்த உதாரணத்தை நாம் பார்த்து விடலாம். 2 வயது சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் குறும்புக்காரன். நெருப்பில் விளையாடுவான், மாடியில் ஏறி குதிப்பதற்கு போவான். இப்படி ஆபத்தான காரியங்களை செய்ததினால் அந்த தகப்பன், அந்த பையனுடைய அப்பா அவனை அடித்து விட்டார். அவன் அழுது கொண்டிருக்கிறான். வெளியில் இருந்த பொல்லாதவன் உன் அப்பா கெட்டவர் என்று சொல்லி அவர் அடிக்கிறார். உனக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை, நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன், நீ என்னை அப்பாவாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த உள்ளே வீட்டுக்குள் இருந்த அந்த பையனை வெளியில் கேட்டுக்கு வெளியே இருந்து அழைக்கிறான். இந்த சிறுவனும் தன்னிடம் இருந்த சாவியை எடுத்து அந்த கேட்டை திறந்து கொண்டு தானே வெளியில் போகிறான். அந்த பொல்லாதவன் இந்த சிறுவனை தூக்கி கொண்டு போய்விடுகிறான். இப்படியாக கடந்த செய்தியில் நாம் அந்த ஊமையை பார்த்தோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அந்த பொல்லாதவன் போகிறான். எதற்கு? அந்த சிறுவனை கொல்வதற்கு, அவனை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்வதற்கு அழைத்து கொண்டு போகிறான். இதை அந்த வீட்டில் இருந்து அந்த தகப்பன் பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு அந்த சிறுவனின் அப்பா ஓடி வருகிறார். அந்த பொல்லாதவன் அந்த பிள்ளையை அழைத்து செல்லுகிறான். அப்பொழுது அந்த அப்பா கூப்பிடுகிறார், மகனே, அவனோடு செல்லாதே, நீ என்னிடத்தில் வந்து விடு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து விடு, அவன் கொன்று விடுவான் உன்னை என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த சிறுவனுடைய பதில் என்னவாயிருக்கும்? அவன் தன்னுடைய சொந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் அவன் தன் சொந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று ஓடி வந்து விட்டார். அப்படி வந்து விட்டான்.
உடனே அந்த தகப்பன் அவனை அழைத்து கொண்டு ஓடி வந்து தன் வீட்டில் சேர்த்து கொண்டார். ஒருவேளை அந்த சிறுவன் தன் தகப்பனிடத்தில் திரும்பாவிட்டால் அந்த பொல்லாதவன் என்ன செய்திருப்பான்? அந்த மகனை அழைத்து கொண்டு போய் அவன் வீட்டில் அடைத்து கொண்டு அவனை சித்திரவதைப்படுத்தி கண்களை பிடுங்கி பிச்சை எடுக்க வைத்து அவனை கொடுமைப்படுத்தி கடைசியில் கொன்றிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். உலகத்தின் மயக்கம் முடிவு இதைதான் கொடுக்கும். மாம்ச இச்சைகள் இதுதான் முடிவாக இருக்கும். ஆதலால் வழியில் இருக்கும் போதே அந்த சிறுவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நாமும் நம்முடைய பரம தகப்பனான நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் மனம் திரும்பி அவரிடமாய் வந்து சேர்ந்து விடும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். மீண்டுமாக ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆதலால் மனம் திரும்பாமல் நாம் பொல்லாதவன் பேச்சை கேட்டு நரகாக்கினைக்கு போய்விடாதபடி உலகத்தின் காரியங்களை நாம் விக்கிரகமாக்காமல் நம்மை படைத்த நம் தேவனுக்கு உண்மையாக நம் வாழ்க்கையில் அவரை முதலிடமாக வைத்து வாழ வேண்டும். இதுதான் ஆழமான சுருக்கமான ஒரு விளக்கம் என்னவென்றால், கர்த்தருக்கு மேலாக எந்த காரியத்தையும் வைக்கக்கூடாது. நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தராக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு சுவாமியாக இருக்க வேண்டும். அவருக்காக நாம் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமுடையவர்களா இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தகப்பனாருக்காக, என்னுடைய நட்புக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய இந்த ஆசைக்காக, என்னுடைய பதவிக்காக, என்னுடைய பணத்திற்காக கர்த்தரை விட்டு கொடுப்பேன் என்று சொல்பவர்கள் நரக அக்கினிக்கு ஏதுவாவார்கள். கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும் போது போராட்டங்கள் வரும். அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டுமே தவிர கர்த்தரை தூக்கி எறியக்கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். பாடுகள் வரலாம், வரும். பாடுகள் தான் ஒரு மனிதனுடைய அங்கீகாரம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நமக்கு புது பலனை கொடுக்கிறது. அது ஒரு சம்பாத்தியம் போல, ஒரு சொத்து சேகரிப்பது போல. கர்த்தருக்காக நாம் எவ்வளவு பாடுபடுகிறோமோ அந்த பாடுகள் தான் நம் சொத்து பரலோகத்தில். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை தாங்குகிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அது நித்தியமாக செல்வந்தர்களாக வாழ்கிற வாழ்க்கை அது. இவ்வுலக பாடுகள் நம்மை பணக்காரர்களாக்கும். இவ்வுலக இன்பங்கள் நம்மை நித்தியத்திற்குள் கொண்டு போயே சேர்க்காது. நரகாக்கினிக்கு கொண்டு போய் சேர்த்து. கர்த்தருக்காக நாம் எதையும் விட தயாரா இருக்க வேண்டும். அவர்தான் முதலிடம். அதற்கு பெயர்தான் விக்கிரக ஆராதனை இல்லாத பரிசுத்த வாழ்க்கை. யார் எதை சொன்னாலும் கர்த்தருக்காக நான் எதையும் இழப்பேன், கர்த்தரை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து நம் கற்பனைக்கும் எட்டாத மிக பெரிய மிக உயர்ந்த வாழ்க்கை கர்த்தருடைய நித்திய ஜீவன். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாள் எதற்காக என்றால் அது மனம் திரும்புவதற்கே, பரிசுத்த பாதையை கற்றுக்கொள்வதற்கே, கர்த்தருடைய ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதற்கே. அது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக தகுதியுடையவர்களாக ஆகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கூடவே இருந்து நம்மை காத்துக் கொள்வார். அவருக்கு பிரியமாய் நடப்போம். இவ்வுலக வாழ்க்கையை வென்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபமாய் படங்களை வரைந்தோ அல்லது அவரை போல ஒரு சிலுவை செய்தோ இப்படி வேற உருவங்களை செய்தோ அந்த உருவங்களை, அந்த சொரூபங்களை, அந்த விக்கிரகங்களை கர்த்தர் என்று சொல்வதை கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு அது எரிச்சல் ஊட்டுகிற செயலாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எரிச்சல் என்றால் என்ன?
எரிச்சல் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், துரோகத்தின் போது எரிச்சல் வருகிறது. யாராவது நமக்கு துரோகம் செய்யும்போது, அப்பொழுது எரிச்சல் உண்டாகிறது. ஒரு கணவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய மனைவி அந்த கணவருக்கு துரோகம் செய்யும்போது, அந்த கணவருக்கு எரிச்சல் உண்டாகும். அதேபோல பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்காமல் தங்கள் வாழ்க்கையை தவறாக முடிவு செய்கிற பிள்ளைகளின் மேல் பெற்றோருக்கு எரிச்சல் உண்டாகும். துரோகத்தின் விளைவு எரிச்சலா இருக்கிறது. கர்த்தரை போலதான் நாமும் உணர்வுடையவர்களாய் இருக்கிறோம். நம் உணர்வுகள், கர்த்தருடைய உணர்வுகளும் நம்முடைய உணர்வுகளும் ஒன்றுதான். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம். நம்மை வைத்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சாயல்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனின் துரோகத்தை நாம் சந்திக்கும் போது எரிச்சல் அடைகிறோம். அதே போல கர்த்தரும் தமக்கு பதிலாக ஒன்றை ஏற்படுத்தும் போது, தமக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தும் போது, அவர் ஒருவரே தெய்வம், அவரையன்றி தெய்வம் இல்லை என்று அப்படி இருக்க, நானே உங்களை சிருஷ்டித்தேன், நானே உங்களை படைத்தேன், அண்ட சராசரத்தையும் நானே உருவாக்கினேன் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்பவர் ஒருவர் உண்டு. அவரே வானத்தையும் உண்டாக்கினார், பூமியையும் உண்டாக்கினார். நாம் கண்களால் பார்ப்பது வானத்தையும் பூமியையும் தான். வானம் என்பது அண்ட சராசரங்களும் நிரம்பிய இடமாய் இருக்கிறது. பூமி நம் காலின் அடியில் இருக்கிற பூமியாய் இருக்கிறது. அப்படியானால் அவரே எல்லாவற்றையும் படைத்திருக்க, நாமாக ஒரு கர்த்தரை உருவாக்கி நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு எரிச்சலூட்டுகிற செயலாய் இருக்கிறது. எனக்கு பதிலாக இன்னொருவர் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஏஐ சாப்ட்வேர்களை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை உருவாக்கி அவர் பேசுவது போல வீடியோக்கள் எல்லாம் செய்து இன்று சோசியல் மீடியாவில் விடுகிறார்கள். இதெல்லாம் மகா பெரிய பாவமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான செயல்களாய் இருக்கிறது. அறியாமையினால் இதை செய்கிறார்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் கட்டளையே என்னை போல இன்னொரு உருவத்தை உருவாக்காதே என்று. அது படமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம், வீடியோக்களாக இருக்கலாம். கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது என்பதே முக்கியமான காரியம். கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது. கர்த்தரே நம்மை உருவாக்கியவர். நம்மை உருவாக்கியவருக்கு பெயர்தான் இறைவன். இயற்கையை உருவாக்கியவர் இறைவன். நம்மை உருவாக்கியவர் இறைவன், தெய்வம் என்று சொல்லுகிறோம். நம்மை உருவாக்கியவர், நம்மை காப்பவர், நம் ஜீவனை எடுப்பவர், இந்த எல்லா அதிகாரமும் உடையவருக்கு பெயர்தான் கடவுள், இறைவன், தெய்வம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்க நாமே அவரை உருவாக்க கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. அதனால் எந்தவித ரூபத்தையும் நாம் கர்த்தரை போல உருவாக்க கூடாது. அவரை போல உருவாக்கி அதை நாம் வழிபட்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். சிலர் சொல்லலாம், நாங்கள் உருவாக்குகிறோம், வழிபடவில்லை என்று. தவறு. வேதம் தெல்ல தெளிவாய் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வரை படித்து பார்த்தால் தெரியும். தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆண்டவர், உண்டாக்காதே, வணங்காதே, அதை தொழுது கொள்ளாதே, சேவை செய்யாதே என்று. இப்படி எந்த காரியங்களையும், இந்த 4 விதமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இயேசப்பாவுக்கு டூப்ளிகேட் செய்வது பிடிக்காது. அவரை போல இன்னொருவரை உருவாக்க கூடாது. நாம் மனிதர்களுக்கு அந்த உரிமை இல்லை, அந்த தகுதி இல்லை. கர்த்தரே தெய்வம், அவரை நாம் மனதால் நினைத்துதான் வழிபட வேண்டும். மனதால் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு சுவாமியை மனதால் நினைத்து அவர் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார் என்று விசுவாசித்து நாம் அவரை வணங்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்தால் அவர் என்ன செய்வார் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் மேல் நான் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் காரியம். இரண்டாவது, நான் அவர்களை பகைப்பேன் என்று சொல்லுகிறார். மனிதர்களை பகைத்தாலே அது நமக்கு தீங்கை விளைவிக்கும்.
அப்படி இருக்க நம்மை படைத்த இறைவன் அவரையே நாம் பகைத்தால் நம்முடைய நிலை என்ன? நம்மால் மீள முடியாது. நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நரகாக்கினை நிச்சயம். மரணத்திற்கு பின்பு உயிரோடு இருக்கும் போதும் நரகத்தின் வாசனையோடு தான் வாழ வேண்டும். அதனால் கர்த்தரை பகைக்கிறதற்கு சமம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகள் கர்த்தரை எதிர்த்து நிற்பதற்கு, அவரை விரோதிப்பதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த பகைப்பதினால் கர்த்தர் என்ன செய்வார்? நாம் கர்த்தரை பகைப்பதினால் அவர் என்ன செய்வார்? நம்மேல் கோபம் கொண்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் 3-4 தலைமுறை வரைக்கும் அவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஏன் இப்படி செய்தாய்? நீ செய்தது பாவம் என்று கணக்கு கேட்பார். அப்படியானால் அவர்கள் மனம் திரும்பாவிடில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். நித்திய ஜீவனுக்கு போகிற பாக்கியம் கிடைக்காது. ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினால், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார், யாராயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கோபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வருகிறது. ஆனால் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் வருகிறது. இதுதான் கர்த்தரின் சுபாவம், கர்த்தருடைய குணம். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறையில் நாம் ஒருவர் மனம் திரும்பினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 1000 தலைமுறைக்கு நித்திய ஜீவனை நாம் சம்பாதித்து வைக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்களும் அதே குணத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 1000 தலைமுறை ஆனாலும் நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் நம் வம்சமே கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் நம்மளுடைய ஞானத்தின் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்படி நாம் கர்த்தருடைய நீதியின்படி வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியார் கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் கர்த்தர் அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுவார், மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இதே போலதான் ஆபிரகாம் ஐயா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் நிமித்தமாக தான் இன்று நாம் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உடனே நமக்கு நியாய தீர்ப்பு வருவதில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அந்த பெரியோர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மேல் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது நமக்கு நேரம் கொடுக்கிறார். இரக்கம் காட்டுவது என்றால் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், வாய்ப்புகளை தருகிறார், ஊழியங்களை அனுப்புகிறார், செய்திகளை வெளிப்படுத்துகிறார், வாழ்வின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், வேதாகமத்தை போதிக்கிறார், அவரை குறித்து நீதி நியாயங்களை போதிக்கிறார், எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பட்டும் என்று. இப்படி கர்த்தருடைய இரக்கத்தை நம் முன்னோர்களின் நீதியான வாழ்க்கையினால், கர்த்தருக்கு கீழ்ப்படைந்ததினால் நம்முடைய வாழ்க்கை இரக்கம் பெறுகிறது. நாம் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இரக்கம் பெறுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாக மாற்றப்படுவார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்து என்று நினைத்து பார்ப்போம். எவ்வளவுதான் நாம் பணம், வேலை என்று சம்பாதித்து வைத்தாலும் அதை அடுத்த தலைமுறையினர் காப்பாற்றுவார்களா என்று நமக்கு தெரியாது, நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. என் பிள்ளைகள் வைத்திருப்பார்களா அல்லது வீணாக விரயமாக்கி விடுவார்களா என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் சொத்தாக பெறுகிறோம். அந்த இரக்கம் நம் தலைமுறைக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஏனெனில் இதை சொன்னவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம் தேவன் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அன்று ஆபிரகாம் ஐயாவோடு உடன்படிக்கை செய்தார். அது நிமித்தம் நாம் இன்று பிழைத்திருக்கிறோம். நாம் இன்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கை தான் இந்த 10 கட்டளைகள். இன்று நமக்கு நம்முடைய காதுகளில் இந்த கட்டளைகள் வந்து கேட்கிறது என்றால், நம் கண்களுக்கு இந்த கட்டளைகள் தெரிகிறது என்றால், அதற்கு காரணம் கர்த்தருடைய இரக்கமே. அல்லேலூயா. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இன்று நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய வார்த்தைகளாக வந்து கொண்டிருக்கிறது.
ஆசீர்வாதம் என்றால் பணம் கிடைப்பது ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கிடைப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதத்தின் ஆழங்கள் நமக்கு கிடைப்பதே, அதன் வேத ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுவதே மிகப்பெரிய சொத்து. பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகும். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சித்தத்தை அறிவதே மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த ஞானம் தான் பொக்கிஷம். அந்த விஷயங்கள் தான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுவோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடக்கும்போது 1000 தலைமுறை வரைக்கும் நம்மால் சொத்து சேர்த்து வைக்க முடியும். அது கர்த்தருடைய இரக்கமாய் இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே கர்த்தர் அப்படி கொடுப்பாரானால் நம்முடைய தலைமுறைகளுக்கு மாம்சத்திற்கேற்ற ஆகாரத்தை, அவர்களுக்கு தேவையான உடுத்திக்கொள்ள உடைகளையும் தங்கும் இடங்களையும், அவர்களுக்கு தேவையான நம் சந்ததியாருக்கு என்னென்ன தேவையோ தேவையான பொருட்களை அவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் தருவார். இதெல்லாம் பின்னாக வரும். முக்கியமான கர்த்தருடைய இரக்கத்தையே பெற்றவர்கள் பசியோடு இருக்க போகிறார்களா? இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். நாம் ஆவிக்குரிய காரியங்களை தேடும்போது அது மாம்சத்திற்கேற்ற காரியங்கள் பின்னாடியே வரும். உலக ஐஸ்வர்யங்கள் அது தானாக நமக்கு வந்துவிடும். உலக ஐஸ்வர்யங்களையே தேடி ஓடுகிறவர்கள் கூட பெற முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்த்தப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ராஜாதி ராஜா. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இளவரசிகளும் இளவரசர்களுமாய் இருக்கிறோம். இளவரசருக்கும் இளவரசிகளுக்கும் என்றாவது பஞ்சம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதுபோல ஒரு குறைவும் கர்த்தர் வைக்க மாட்டார். அவர் மிகவும் நல்லவர். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவர் கட்டளைகளை கைக்கொண்டு நடப்போம். அது மிக சுலபமானது. மிக மிக சுலபம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்பது நம் மூளைக்கு வேலையே இல்லை. அப்பா சொல்வதை கேட்டு நடக்கிறோம், அவ்வளவுதான். சிறு குழந்தை போல டென்ஷன் அது இது என்று சொல்லுகிறார்களே, அதற்கு வேலையே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேதத்தில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்துவிட்டு போகிறோம். நாமாக எந்த முடிவும் எந்த விஷயத்திலும் எடுக்க தேவையில்லை. எந்த ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் உடனே கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்மால் கர்த்தர் பேசுவதை கேட்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்களானால் வேத வசனத்தை எடுத்து பார்த்தால் அதன் மூலம் கர்த்தர் பேசுவார். மிக தெளிவாக நம் வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவர் நம் கண்களுக்கு நேராகவே தெரிவார். நாம் எதையும் உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேராகவே வருவார். நமக்கு தோற்றம் அளிப்பார். அவருடைய திருமுகத்தை பார்க்கலாம். கர்த்தரோடு பேசுவது, வேதத்தை தியானிப்பது, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது, அது ஒரு சுகமான அனுபவம். இது ஒரு கஷ்டம் அல்ல. அது கஷ்டப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நம் ஆவி, நம் ஆத்துமா அது அப்படியே ஒரு சுகத்தை அனுபவிக்கும். அது பூரண சமாதானத்தை கொடுக்கும் அவர் சன்னதியில் இருக்கும்போது. எவ்வளவு நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட புதுபலன் அடைவார்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.